முதலால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இருந்த பொழுது 12 சீசர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். பிறகு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். கடைசியிலே அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் அறியப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். 2வதாக சீசர்களுக்கு தரிசனமாகி தரிசனோடு இருந்ததுனால இனி இயேசு கிறிஸ்து மறித்து விட்டார் என்று சொல்லி இந்த சீசர்கள் எல்லாம் ஒரே கவலையாக இருந்தார்கள். சரி பேதுருவும் கொஞ்சம் சீசர் அவனோடு இருந்த சீசர்களும் போய் திபேரியா கடலில் அவர்கள் மீன் பிடித்தார்கள். மீன் பிடிக்கும் பொழுது இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள். பேதுரு வலையை போட்டு இரவெல்லாம் மீன் பிடிக்கும் போது ஒரு மீனும் கிடைக்கவில்லை. கடைசியிலே சரி வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி பேதுரு நினைக்கும் பொழுது அந்த வலையை அலசி காய போட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அப்பொழுது இயேசுவானவர் ஆவியாய் அந்த இடத்திலே வந்து பேதுருவே என்ன செய்கிறாய் என்று சொல்லும் பொழுது அப்போ பேதுரு இயேசுவினிடத்திலே ஐயரே இரவு பொழுது நான் மீன் பிடித்து எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் மறுபடியும் வலையை போடுகிறேன் என்று சொல்ல பொழுது ஆழத்தில் கொண்டு போய் வலையை பேதுரு போட்ட பொழுது திரளான மீன்களை வலை கிழியத்தக்க அளவுக்கு பேதுருவுக்கு மீன் கிடைத்தது. ஏனென்றால் கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு அப்படி வல்லமை உண்டு என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்த்தோம். பெரிய பெரிய மீன்கள் 153 மீன்கள் பெரிய பெரிய மீன்கள் பேதுருவுக்கு கிடைத்தது. அப்படின்னாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் பேதுருவுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். ஆமென்.